आइए आइए मालिक भाई, नमस्ते। ए सब लोग आओ इधर आओ। चलो आजा, खड़े हो जाओ। चल अंदर। मालिक जी वो आगे லால் பாய், நம்ம வேலை முடிகிற வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணை பத்திரம் பார்த்துக்கோல பாய். வேணும்னா நம்ம டைட்டில் அனுப்பிடலாமா? அதெல்லாம் தேவையில்ல, அவன் பார்த்துப்பான். இல்லை பாய், அந்த பொண்ணை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டு தானே இவன் நமக்காக இறங்கி வேலை செய்வான். அதான். என்ன இவன் மேலே இவ்வளோ கரை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாய். அவன் நமக்காக ஒன்று பண்ணும்போது அவனுக்காக நாமளும் ஏதாவது பண்ணணும்ல பாய். என்ன தமிழனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாய். காளி, நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தெரியாது நினச்சியாடா? இவனுங்கள்ட்ட எப்படா மாட்டினேன்? என்னடா இப்படி அடிச்சிருக்கானுங்க? டேய், மலரை பற்றி தெரிஞ்சிருக்கனா கண்டிப்பாக அவனு தான் தூக்கிருப்பாங்கடா. டேய், இப்போ அது முக்கியம் இல்லை, அவனுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஒத்துக்கோ. முடியாதுடா, கோலா பண்ண சொல்கிறாங்க. டேய், நீ ஒத்துக்கலாம், மலரை கழுத்தெடுத்து போட்டுருவானடா. நான் சொல்கிறத மட்டும் கேளுடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மலர் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடும்டா. உன்னை நான் தானே அங்கே கூட்டி போவேன். என்னை அடிச்சு போட்டு தப்பிச்சிரு. நீ நேராக ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துடு, நான் அங்கே வந்துடுறேன். சரியா? நான் இருக்கேன்ல, அண்ணன் பார்த்துக்கிறேன்டா. மாறும். எத்தனை நாள் உன்னை தேடி உனக்காக இங்கே வந்திருக்கேன் தெரியுமா? இத்தனை வருஷமா என்னை ஏம்மா பார்க்க வரல? சொல்லுமா, அப்படி என்னம்மா என் மேலே கோவம்? நீ என்னை தனியாக விட்டுட்டு போயிருக்க கூடாதும்மா. హే అబ్దుల్, ఎక్కడికి వెళ్తున్నావు? నా వీడియో నా పోను. మా హే అబ్దుల్, వా వా, పడుకో వా. ए सोना, ए फातिमा इधर आ, கஸ்டமர் வெயிட் பண்றான் பாரு. அப்துல் இப்பதான் வந்திருக்கான். நான் இன்னும் கொஞ்ச நேரம் அவன் கூட இருக்கேனே. ஏய் இங்க பாரு, உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது. கார்வாலிக்கு தூ ஜவாப் தேகி क्या? என்னால வர முடியாது, அவனை போ சொல்லு. இப்ப நீ போல, நாளைக்கு கார்வாலி வர்றப்ப உன் உடம்பு ஃபுல்லா சூடு வெச்சு அடிப்பட்ட நாய் மாதிரி ஓரமா கிடப்ப. அப்புறம் உன் புள்ள சோத்துக்கு என்ன பண்ணுவான்னு தெரியும்ல? ஏய், தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காம புள்ளைய வெளியே அனுப்பிட்டு இவன் சொல்றத கேளு. மா, ஆனா என்னம்மா, ஏமா உன்னை எல்லாரும் அப்படியே சொல்லி கூப்பிடுறாங்க? சொல்லுமா, என்கிட்ட சொல்லவே மாட்டியா? அதுக்கான அர்த்தம் அப்போ எனக்கு தெரியாதுமா. ஆனால் நீ போனதுக்கு அப்புறம் தான்மா எனக்கு தெரிஞ்சுது இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு. இந்த ஊரே உன் மேலே ஆசைப்பட்டு உன்னை கூறு போட்டப்போ என்ன வார்த்தை சொன்னாங்களோ அதே வார்த்தையை சொல்லி தாம்மா என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்கம்மா. பையா பையான்னு சொல்லி என்னை எங்க பார்த்தாலும் துரத்துனானுங்கம்மா. இருக்க இடம் இல்லை, தூக்கம் இல்லை, சோத்துக்கே வழி இல்லைம்மா. என்ன பண்றதுன்னு தெரியல, தெரு தெருவா அலைஞ்சம்மா. அப்போ நீ ஒன்று சொல்லுவல்ல, அது எனக்கு ஞாபகம் வந்துச்சுமா. யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்கள காப்பாற்ற தேவதைங்க வருவாங்க, அவங்க கடல்ல இருப்பாங்கன்னு சொன்னேன்லம்மா. அதுக்கு தாம்மா நான் கடலுக்கே போனேம்மா. அந்த நாயை நான் அங்க பார்த்தம்மா.
ए रुको ए अलूट मणिदा अली ले लड़ से नहीं आएगी क्या அன்னைக்கு நான் உன்னை பார்க்க வந்தப்ப உன் மண்டையை கட்டையில் அடிச்சு ரத்தத்தோட உடவை சுத்தி இருந்தல்லம்மா. அப்போ அப்படி ஒன்று அங்கே நடக்காத மாதிரியே ஒருத்தன் வெளியே போனால அந்த நாயத்தாம்மா போலீஸ்கார யூனிஃபார்ம்ல பார்த்தம்மா. कहाँ जा रहे हो वापस आओ அவனும் என்னைய பார்த்தான். பார்த்துட்டு திருப்பி அதே வார்த்தையை சொல்லி கூப்பிட்டாம்மா. तुझे कामतीपुरा में देखा था ना बच्चे அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் மண்டைக்குள்ள ஒரே வலி. எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்துல துருப்பிடிச்ச இரும்பு கம்பி இருந்துச்சு. எடுத்து ஒரு தொண்டலையே குத்துறேன். என் ஆத்திரம் தீர அவனை குத்திக்கிட்டே இருந்தம்மா. எனக்காண்டி எல்லாரும் பயந்தாங்க. அன்னைக்கு தான் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா ஒண்ணு நம்ம கையில நிறைய பணம் இருக்கணும், இல்ல நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படணும். என்னை கண்டு எல்லாரும் பயந்தாங்கம்மா. இந்த மும்பைக்கு இன்னைக்கு நான் ராஜாம்மா. என்னம்மா பிரயோஜனம்? இப்ப நீ என் கூட இல்லையம்மா. நீ கூட இப்ப என்ன கூப்பிட்டேன்னு வச்சுக்க, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ தேவதைங்களோட கடல்ல இருக்கல்ல, அங்கே நானும் வந்துருவேம்மா. அம்மா நீ என்ன அங்க கூப்பிடுவே அம்மா. அம்மா அம்மா யாரா நீ? கேக்குறல்ல யாரு சொல்றா? யார அனுப்பிச்சு வந்த? உங்களை குத்துலன்னா எங்களை கொண்டுறதான்னு சொன்னீங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். அதனால जाओ दोनों को पकड़ो। ஏண்டா பொறும்போக்கு நாய், तू बॉम्बे का डॉन बनना चाहता है? யாளுங்களை கொஞ்சம் பேரை கொண்டுட்டா நீ என்ன பெரிய நீ வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போணுமா? சரியான நேரத்துக்கு தான்டா காத்துட்டு இருந்தேன். நீ என்னோட ஊரு மட்டும் தொடல, என்னோட குடும்பத்திலே ஒருத்தனை கொண்டுட்ட. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாலிக். உன்னோட சாவு ரொம்ப கொடூரமா இருக்க போகுது. கல் से ये मुंबई मेरा है, என்னோட மட்டும்தான். இதுக்கப்புறம் ஒருத்தனும் அந்த சீட்ல உட்கார முடியாது. ஓய் यहाँ से कोई जिंदा नहीं जाएगा. நான் சொன்ன மாதிரி எல்லாம் நீ செஞ்சுட்ட. காளி சொன்ன மாதிரி நான் உனக்கு ஏதாவது செய்ய வேணாம். ஏய் इसे लेके कामातीपुरा में छोड़ दो. அங்கே கிடந்து சாவட்டும். எந்த பொம்பளையும் தப்பா பேசாத, புரியுதா? புரியுதா?
வேற யாரா இருக்கீங்க? வேற யார் இருக்கீங்க? இதுக்கப்புறம் இது உனக்கு தான் தேவைப்படும். அம்மா, என்னை கடலுக்கு கூட்டிட்டு போறியா? என்ன ஒரே ஒரு தடவை அப்துல்னு கூப்பிடுறியா? அம்மா. அப்துல். மனிதா மனிதா மனமிங்கு பதில் சுவரா இறைவா இறைவா என்னை மீண்டும் அவளிடம் அபே அபே டீ சாப்பிட்றியா? கப்பு கழுவினியாடா? அண்ணா புது கப்புண்ணா. ஒன்று கொடு. எல்லாம் கழுவி இருப்போம் குடி. போட அப்புறம் வாங்கி போ. இந்த வயசில் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்படியே அழகா மூக்க முடியுமா? 10 வருஷம் விட்டு தான் எனக்கு குழந்தையே பிறந்தது. அப்படியே அவங்க அம்மா ஜாடை எங்களை விட்டுட்டு ரொம்ப தூரம். சார் சார் என் ஒய்ஃப் பேர் தான் குழந்தைக்கே வச்சேன். இப்போ அவளுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு தனிமிதமாக ரொம்ப கொடுமையானது. நம்ம வாழ்க்கையில் நமக்காக ஒருத்தர் இருக்காங்கன்னா அதான் நமக்கு கிடைச்ச வரும். அப்படியேப்பட்ட 2 பேரோட கதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அவங்களோட கதையை கேட்டதுக்கப்புறம் தான் பசியோட வலி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கினேன்.